ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குருமம் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கில்லையே. 30/3/2026 இன்றைய நாள் திங்கட்கிழமை, மார்ச் மாசத்துல விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 16ஆம் நாள், துவாதசி காலை 8:26 வரைக்கும், பின்பு திரியோதசி திதி. மகம் என்கிற நட்சத்திரம் மாலை 3:47 வரைக்கும் இருக்கும், பின்பு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு வளர்பிறையிலே தேய்பிறையிலே இந்த இரண்டிலும் திரியோதசி அப்படின்னு வந்துருச்சுன்னா, அந்த சூரியன் மறைய ஈவினிங் ஹவர்ஸ், அங்க பிரதோஷ நேரம்னு சிவனை வழிபடுவோம். சிவபெருமானை சைவர்கள் வழிபடக்கூடியதும், நரசிம்ம பெருமானை வைணவர்கள் வழிபடக்கூடியதும் இந்த பிரதோஷ காலம். அதனால இந்த நாள் ரொம்ப இனிமையான நல்ல நாள். 4:30-5:30 என்ற ஈவினிங்ல ஒரு நல்ல நேரம் இருக்கிறது. 7:30-9 ராவகாலமாகவும் 10:12 யமகண்டமாகவும் குளிய நேரம் 1:30-3 இருக்கக்கூடிய இந்த நாளிலே சூலம் கிழக்கு, தயிர் பரிகாரம். மீன லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 1:07 வினாழிகள். 6:14 சூரியனின் உதய நேரம். உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கக்கூடிய இந்த நாள். முக்கியமாக இன்னைக்கு சூலம் அப்படிங்கிற நாமயோகம், பவ என்கிற கரணமும் இருக்கு. இந்த சூலம்னாலே மற்றவர்களை, இடையூறுகளை களைவது அப்படின்னு வச்சுக்கலாம், கொடுமைகளை களைவது போன்ற விஷயங்கள் இருக்கும். பவன்னா எதையுமே சாதிக்கணும் எண்ணங்கள், வெகுகாலம் நிறுத்தக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கும். திரையோதசி திதி, சிவனின் வழிபாடும் வைஷ்ணவருக்கு நரசிம்மன் வழிபாடும் சிறந்தது. இன்றைய நாளிலே பூர நட்சத்திரம் என்கிற நட்சத்திரம் மத்தியான வேளையில் வரும். மக நட்சத்திரம் பிரடாமன்லி ரூல் பண்ணோம். இந்த மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல முக்கியமா விவசாயம், பயிர் தொழில் பண்றது, ஆயுதங்கள் பயிற்சி பண்றது, வாஸ்து பூஜை பண்றது, கிணறு வெட்டுறது, மாங்கல்யம் செய்யறதுக்கு கொடுக்கறது போன்றவர்கள்லாம் செய்யலாம். 30/3/2026 இன்று கோச்சாரத்தின்படி கோள்கள் இருக்கக்கூடிய நிலையில பார்க்கும்போது சூரியன் சனி சேர்ந்திருப்பது மீனராசி, சுக்கிரன் மேஷராசி, குரு மிதுன ராசி, சந்திரனும் கேதும் சேர்ந்து அமரக்கூடியது சிம்மராசி, செவ்வாயும் புதனும் ராகும் அமர்ந்ததுக்கு கும்பராசி என்று இந்த நாள் அமைகிறது. ஒரு ராசிக்கு எப்படி பலன் அப்படின்னு பார்க்கலாம், வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, கொஞ்சம் இன்னைக்கு உங்களுடைய எனர்ஜியை டெஸ்ட் பண்ற டேவா இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானத்துக்குள்ளர சந்திர பகவான் போயிடுறார். யூக லாபங்கள் மூலியமா வரக்கூடிய வெற்றிகள், எதையும் சாதிக்கணும்ன்ற எண்ணங்கள், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் செய்யும் போது ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. 7-4 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, கொஞ்சம் இன்னைக்கு யோசிச்சு செய்யுங்க, அவசரப்படாதீங்க. சிம்ம ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிற பட்டுன்னு கோவம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியனின் பார்வை உங்களுக்கு லாபமாகவே மாற்றி கொடுப்பதற்கு கோபத்தை குறைப்பது நல்லது. 6-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நண்பர்களே, வரவுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தைரியமா காரியங்கள்ல செய்யலாம். யோசிச்சு அதாவது அப்படி டயத்தை வேஸ்ட் பண்றா வேணாம். நீங்க வாழ டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பான்டேனியஸா பண்ணிட்டே போங்க. இன்னைக்கு மற்றவர்களும் ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால லாபங்கள் அதிகமாக இருக்கும். 3-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். சாயங்கால வேளையில பிரதோஷ வழிபாடும் நல்ல முறையிலே இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்.
சந்திர பகவானுடைய இந்த போக்கானது உங்க வாழ்க்கையிலே நிறைய நட்புகளை ஏற்படுத்துவதா இருக்கும். டாக்டர்ஸ் ரிலேட்டடாகவும் நீங்க நிறைய விஷயங்கள்ல இந்த தொடர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளிலே பலவிதமான தினமும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஆட்கள் உங்கள்ட்ட நீங்க யாரு என்ன டீட்டெயிலாம் கேட்கக்கூடிய சூழ்நிலையா இன்னைக்கு இருக்கும். நான் பார்த்துருக்கேன், இன்னைக்கு தான் பேசுறாங்க அப்படின்லாம் சொல்வீங்க. இன்னைக்கு 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பிரதோஷ வழிபாடும் இன்னைக்கு சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல நாள் வரணும் இல்லையா? இன்னைக்கு நாளுக்கு சிவனின் வழிபாடு, பிரதோஷ நேரம் அவசியம். இந்த அஷ்டமத்து சனி அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு ஒரே ஒரு விஷயம்தான். அப்படியே சிவபெருமானை பிடிச்சிக்கிறது. நல்ல எண்ணெய் வாங்கி அவருக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து நல்ல கண்குளிர பாருங்கள். நல்ல பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இன்றையிலிருந்து. வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, எடுக்கிற காரியம் எல்லாம் என்னால சரியா வரல சார், அங்கங்க நின்று போகுது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு வரப்பிரசாதமான நாள். திரையோதசி அப்படிங்கிற நாளிலே சிவபெருமானுக்கு அந்த பிரதோஷ காலத்திலே அபிஷேக ஆராதனை செய்வது, அதுல அபிஷேக ஆராதனை பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க. நல்லது பலவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறலாம். 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. முயற்சியே செய்யாம சிலவர்கள் இருப்பார்கள். என்னவோ நடக்கல, எனக்கு ஒண்ணும் நடக்கல. ஆனா நீங்க எதையுமே முயன்று சாதிக்கக்கூடிய முக்கியமான ஆசாமி. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு சிறந்தது. நரசிம்ம பெருமானை வழிபடுவதனாலே உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். 9, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய எக்ஸிகியூஷன் பவர் ஜாஸ்தி இருக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டங்கள், அதனாலே உங்க வீரியம் எல்லாத்தையும் வெளிக்காட்டக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு நல்ல வைப் டே அப்படின்னே சொல்லலாம். 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே மனதிலே புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி நிறைய இருக்கும். 3ஆம் இடம் என்கிற இடத்தை சந்திர பகவான் பார்க்கிறார். ஆனால் முயற்சியின் மூலியமாக அனைவரையும் கவரக்கூடிய சூழ்நிலைகள், முக்கியமாக சகோதரர்களுடைய நல்ல அன்பு இணக்கங்கள் எல்லாம் உண்டாகும். இந்த நாளிலே 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, இன்றைய பிரதோஷ நேரத்திலே நீங்கள் அபிஷேக ஆராதனைகளை பார்த்து உங்களால் முடிந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாம் நீங்க பண்ணும்போது மனதும் நிறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. பல காரியங்களிலே நடக்காதுன்னு சொன்ன காரியங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள், எனர்ஜியை கொஞ்சம் வேற லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கு. 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண் பயன்படும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. எதையான மனசுல போட்டு என்ன நடந்ததுன்னு கவலைப்பட்டே இருக்கிற காரியங்களை, அந்த கவலையை போக்குறதுக்கு ஒரு வழி வேணும் இல்லையா? அதுதான் இன்னைக்கு இந்த சிவனின் வழிபாடு. எவ்வளவு தூரம் மனசை ஒருநிலைப்படுத்தி கொண்டு இந்த பிரதோஷ வழிபாடை செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் நீங்க சக்சஸ் ஸ்டோரியில இருப்பீங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வாழ்க வளத்துடன். மீன ராசி நண்பர்களே, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஸ்லோ அண்ட் பெட் ஸ்டடி வின்ஸ் அ ரேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 6ஆம் இடத்துல அமரக்கூடிய இந்த சந்திரன் கேதுவுடன் சேர்ந்து அமர்வதனாலே மனதிலே அமைதியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எதையும் யோசிக்கலாம் சார், அப்புறம் பார்த்துக்கலாம் சார், கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்படி தள்ளி வைப்பதனால் வரக்கூடிய லாபங்களையும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால இந்த நாள் இனிய நாளாய் அமையப் போகிறது. உங்களுக்கு 9, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.